அவர் முதலாளி என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எப்படி பணக்காரரானாரு, எவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறாரு, அப்படி வச்சுருக்காரு, இப்படி வச்சுருக்காருன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்து திரைப்படம் ஓட்டினாங்க. ஆனால் போன எவனுக்கும் ஒரு வாய்க்கு தண்ணி கொடுக்கலைங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் சொத்தெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்கல, வர்றவங்கள மரியாதை நடத்தி மரியாதை உணவு பரிமாறி அந்த மீட்டிங்கை சுமூகமாக முடியுங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். சமீபத்தில் போன வாரம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ஒரு தொலைபேசி வந்தது. இந்த மாதிரி நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வந்து கலந்துக்கோங்க அப்படின்றதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அதில் பங்கு பரிவர்த்தனைகள் செஞ்சோம். அதை வச்சு நம்பர் வச்சு கூப்பிட்ருந்தாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான நெரிசலான இடத்துல தான் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்ம உள்ளே போனோடனே அவங்க ஓனரை பற்றி ஒரு டிஸ்பிளே போடுறாங்க. நான் அதுக்கு டிஸ்பிளே மூலம் சொல்லிடுறேன். டிஸ்பிளேயில் போடும்போது அவர் முதலாளி என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எப்படி பணக்காரரானார், எவ்வளோ பெரிய ரியல் எஸ்டேட் வச்சுருக்கிறாரு, அப்படி வச்சுருக்காரு, இப்படி வச்சுருக்காருன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்து திரைப்படம் ஓட்டினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு சின்ன லெவலில் இருந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறாரு, 3 ஸ்டேட்டை கவர் பண்ணுற மாதிரி தொழில் பண்ணுறாரு, மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் என்ன ஒரு நெருடலாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி கொஞ்சமாக முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணி இவ்வளோக்கு டெவலப் ஆகி கிட்டத்தட்ட 300 400 பெர்மனன்ட் ஸ்டாஃபுங்கிறாங்க, 600 ஸ்டாஃப் அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல அலுவலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் போன எவனுக்கும் ஒரு வாய்க்கு தண்ணி கொடுக்கலைங்க. யோசிச்சு பாருங்கள், வந்தவனுக்கு ஒரு வெல்கம் ஜூஸ் கொடுக்கலாம், அது அவரோட பட்ஜெட்டில் அது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க, 200 பேர் வந்திருந்தாலும் கூட வந்தோடனே வெல்கம் ஜூஸ் கொடுக்கல, ஒரு குறைந்தபட்ச தண்ணி பாட்டில் கொடுக்கல, ஒரு பேனா, ஒரு நோட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டில் நீங்கள் அவர் எது பேசுகிறத நீங்கள் எழுதிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு. அப்போது அவங்க முழுக்க தொழிலை தவிர வேறு எந்த உபசரிப்பு, ஹாஸ்பிட்டல் கிடையாதா, இப்போ எந்த உபசரிப்புமே கிடையாதா? உங்களை நீங்கள் கூப்பிடும்போது ஒரு முறைக்கு 4 முறை ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணி உள்ளே வந்தவனுக்கு நீங்கள் என்ன மரியாதை, நீங்கள் காட்டின மரியாதை தான் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பேனாவும் பென்சிலு, நீ யார், என்ன எந்த ஊர்லேருந்து வந்திருக்க, உன் ஃபோன் நம்பர் கொடு, வந்துட்டு அவ்வளோதான். அப்போ எல்லாமே வந்துங்க ஒரு மெஷின் மெத்தடாக போயிட்டுருக்குது. இது நம்ம கலாச்சாரமே கிடையாதுங்க. 4 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னே சாப்பிட்டியா, வாங்க டீ சாப்பிட்லாம், இப்படி பேசி பழகுன நம்ம தமிழ் பரம்பரை, நம்ம தமிழ்நாடோட கலாச்சாரங்கள்லாம் என்ன வேகமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் மேல்நாட்டு தொழிலை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. மேல்நாடு மாதிரி மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு வெல்கம் ஜூஸ் கொடுக்கலாம், ஒரு 8 மணி வரைக்கும் வச்சிங்கன்னா 8 மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்ன வசதி, உங்களோட பில்டப்பை பார்த்தா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அப்போ பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கீங்க. அட்லீஸ்ட் 10 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருந்தாலும் கூட நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் ஒரு சாதாரண ப்ரோக்கரேஜ் மீட்டிங் தான் போயிருந்தோம். அவங்களும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவங்க கூப்பிட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டல் வச்சுருந்தாங்க, நல்ல முறையில் சாப்பாடு அமைப்பு பண்ணியிருந்தாங்க, எல்லாம் வரவேற்றாங்க. அவங்க தொழிலில் வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு யாருக்குமே வந்து தொழிலில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ஃபீட்பேக் ஃபார்ம் அது இதுன்னு எதுவுமே கொடுக்கல. நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம், நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க, உங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம், உங்கள் தேவைகளுக்கு கூப்பிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு எதாவது அவசரமாக இருந்தால் நாங்கள் பண்ணித்தரோம். ஃபினான்ஷியல் கமிட்டி மீட்டிங் தான். பட் எந்த விதமானும் இல்லாமல், அது அப்படியே ஒரு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் மாதிரியே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர்றவங்ககிட்ட எதை பிடுங்கணும்னு நினைக்கல, எதை கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெஜ்ஜுக்கு தனி, என்விக்கு தனி, தனித்தனியாக சாப்பாடு, நல்ல முறையில் உபசரிப்பு, சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லி ஒருத்தர் பண்ண உபச்சாரம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ பெரிய எத்தனைக்கு அது பெரிய அமைப்பும் கிடையாது, பெரிய பணக்காரரும் கிடையாது. நல்லா மிஞ்சி என்ன போனால் 5 கோடி ரூபா தொழிலுக்கு முதலீடு பண்ணியிருப்பார். இவங்க அப்படி இல்லை, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. நம்மகிட்ட தேடி வரவங்ககிட்ட எதை பிடுங்கலான்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எதை கொடுக்கலான்னு நினைக்கல. நம்மளோட கலாச்சாரம் அப்படி கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, நம்ம யாரை வளைச்சிட்டு வந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறத நம்ம பாங்கு. அது குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் செஞ்சுருக்கணும். அதையும் நீங்கள் செய்யலை. கண்டிப்பாக இந்த உங்கள் நிர்வாகிகள் பார்ப்பாங்க, இல்லை இதை மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட்லாம் பார்ப்பாங்க. பார்க்குறவங்க இனிமேல் உங்களுக்கு வர இடத்துல ஹாஸ்பிட்டாலிட்டிலாம் என்ன, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பாருங்கள். உபசரிப்பு இல்லாத ஒரு திருவிழா திருவிழாவே கிடையாது. அது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கலாச்சாரங்கிறது அப்படி தான். பணம் மட்டும் சம்பாதிக்கிறது நம்ம கலாச்சாரமாக இருந்ததுன்னா இன்றைக்கி அமெரிக்காவோட தமிழ்நாடே மிகப்பெரிய வல்லரசாக இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. மாமன், மச்சான், உறவு, சொந்தம், பந்தம், நண்பர்கள் எல்லாருமே வேணும். அதனால் ஒரு மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு முழுமையாக வர சொல்லுங்கள். வந்தோடனே ஏதோ தண்ணியோ டீயோ ஏதோ ஒன்று கொடுங்க. இன்டர்வலில் 8 மணிக்கு ஒரு டீ கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க. ஒரு 8 மணியெல்லாம் ஆகிடுச்சுன்னா உங்கள் மீட்டிங்கு
வயசானவங்க என்னையோட வயசானவங்களாம் வந்திருந்தாங்க, 50 தான் வந்திருந்தாங்க. அவங்க அதுக்கு மேலே வீட்டில் போய் சாப்பாடு ஆக்க முடியாது. நீங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு நம்ம பாரம்பரியமாக தொழில் பண்ணுங்கள். உங்களை தானம் பண்ண சொல்லலை, உங்கள் சொத்தெல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்கல. வர்றவங்கள மரியாதை நடத்தி, மரியாதை உணவு பரிமாறி அந்த மீட்டிங்கை சுமூகமாக முடியுங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.